மென்மையான பெண்களுக்கு காதல் விஷயத்தில் என்ன அட்வான்டேஜ்? பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. ஸ்கூல்ல ஃபைட்னால தான் மோஸ்டா ப்ராப்ளமே வரும். அப்போ ஃபைட் வரும்போது அப்படியே கொஞ்சம் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு உம்முன்னு அந்த கேர்லி ஃபேஸ் இருக்கிறதுனாலே கொஞ்சம் அவங்க வந்து ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படியே நம்மள தப்பு இருந்தாலும் இல்ல அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டு இதுதான் வரணும். எங்க அம்மா அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் ரக்கட் பெண்களுக்கு காதல் அமைவதில்லை? ஒரு சில இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போனா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். எனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அந்த இடத்துல விட்டு கொடுக்க போகாம இல்ல நான் என் பாயிண்ட்ல தான் ஸ்டாண்ட்ல நிப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் சார். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். ரிலேஷன்ஷிப் பார்ட்னா மியூச்சுவலா இருக்கணும். அவங்களுக்கு எதிர்த்து நாங்க பேசும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. சோ we are being blamed. ரக்கட் கேர்ள்ஸுக்கு காதல் அமைவதில்லை தான். அவனுங்க கண்ணுக்கு நம்ம பெண்களாவே தெரிய மாட்டோம். நீங்க ரக்கட் கேர்ளா நீங்க இல்ல ஷோஸ்ல மட்டும் தான் ரக்கடா இருப்பீங்க? வந்து ரக்கட் கேர்ள் தான். எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருக்கேன். நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க. ஐ டோன்ட் ஜஸ்ட் கேர். சின்ன வயசுல இருந்தே எப்படி சாஃப்டாவே இருக்கீங்க? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அவரோட ஜேர்னி தான் வந்து அவங்களுடைய எந்த ஒரு குவாலிட்டி எந்த கேரக்டர் ஃப்ரண்ட்ல போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது. இந்த மாதிரி நான் இருந்து பழகிட்டேன். ஸோ அது அப்படியே ஒரு நேச்சரா ஆயிடுச்சு. அது பர்சனாலிட்டியாவே மாறிடுச்சு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஒருத்தர் நம்ம கவனிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா சார் ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். இதெல்லாம் ஓவர் நக்கலு. இப்போ ஒரு முளை வைக்கிறது இல்ல, ஒரு 2-3 முளை வைக்கிறது. இப்ப அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு அவங்கள வெக்கப்பட்டு ஓடிடுவேன். Rugged Girls vs Soft Girls. இதுக்கு முன்ன நீ பாத்துர்க்கடா? தெரியல. பாத்துர்க்கேனா? இப்ப நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். ஆப்போசிட் டேபிள்ல உட்கார்ந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டா பார்த்துட்டே இருப்பேன். ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாப்லனா அவள் தான் சார் முடிஞ்சு ஃப்ரெண்ட் ஜோன் ஆயிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா? ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நேரா போயிட்டு ஹாய் இவ்வளவுலாம் பண்ணவே இவ்வளவு வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். Rugged Girls vs Soft Girls. நீங்க உற்சாகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி கேளு. எனக்கு பிடிச்ச மாதிரி டிராயிங்ஸ்லாம் நிறைய ஓகே. நம்ம வந்து சமையல் சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நீங்க உற்சாகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்லா ஷார்ட்ஸ் போட்டு கொண்டை கட்டிக்கிட்டு போய் ஆடுவேன் சார். இறங்கி குத்துவேன் நல்லா. வீட்ல கத்துவேன். அந்த பக்கத்து வீட்டு தாத்தாலாம் வந்து எட்டி எட்டி பாப்பாரு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. சோகமான என்ன பண்ணுவீங்க? ரூம்ல போயிட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சோகமா இருந்துச்சுன்னா அந்த சோகத்தை கொடுத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு போய் ஏத்தி விட்டுறது. எனக்கு அப்பதான் மண்டை வந்து அப்படியே சைலண்டா ஆன மாதிரி ஒரு பெரும் மூச்சு விட்ட மாதிரி. ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக்.